தலைவன் வந்தாச்சு அண்ட் ஹீரோயினும் வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம். 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 கழகத் தலைவன் டைட்டில்லேருந்தே போயிடலாம். கழகத் தலைவன் வந்து பேரை சொன்னோடனே வேணாம் எனக்கு இந்த டைட்டில் வேணாம் அப்படின்னு சொன்னீங்களா? என்ன உங்கள் ரியாக்ஷனாக இருந்தது? இல்லை, மகளோட படங்கள் எல்லாமே வந்து டைட்டில் வந்து வித்தியாசமாக இருக்கும், சுத்த தமிழில் இருக்கும், சில நேரம் புரியாது. மீகாமன்லாம் அந்த டைட்டில் போட்டு கீழே எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எழுதியிருந்தேன். தடம், தடையற தாக்க. நான் முன்னாள் கேட்டுகிட்டே இருந்தேன் அவர்கிட்ட, என்ன படம் இந்த டைட்டில் வைக்க போகிறோம், என்ன வைக்க போகிறோன்னு. சொன்ன டைட்டில் கழகத் தலைவன் தான் ஃபஸ்ட்டு. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் சொன்னேன் வேணாம் மகிழ், இது ஏதோ வேணும்னே வைக்கிற மாதிரி இருக்குது, இப்போ தான் நெஞ்சுக்கு நீதினு ஒரு படத்துக்கு வச்சுருக்கேன். ஆனால் நான் அவர் வேறு ஆப்ஷனே எனக்கு கொடுக்கவே இல்லை. அப்புறம் நான் ஃபாண்ட் காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஃபாண்ட் போட்டு காட்டிட்டு படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு இந்த படத்துக்கு இந்த டைட்டில் பொருத்தமாக இருக்கும். நான் இது வந்து ஒன்றும் தெரிஞ்சு, இது மகிழோட ஐடியா, இது நான் வைக்க சொல்லலை. நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த டைட்டில் அப்படின்னு. அண்ட் இது நீங்கள் இந்த கதைக்குள்ளே வரும்போது எந்த விஷயம் உங்களை ஓகே ஃபைன் நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு எந்த விஷயம் உங்களை அட்ராக்ட் பண்ணிச்சு? எல்லாமே டெஃபினெட்லி த டைரக்டர் உதய் சார் அண்ட் என்னோட கரியர்லேயே ஒரு வித்தியாசமாக ஃபில்ம். ஸோ அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம உதய் அவர்களோட ஃபன்னி நம்ம காமெடி பார்த்தோம், டச் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் ரெண்டு பேத்துக்குமான காம்பினேஷன் சீன்ஸ் வரும்போது காம்பினேஷன் சீன்ஸ்லாம் கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பண்ணதே பண்ணிட்டு இருப்போம் டெய்லி. ஒரு பெரிய டயலாக் இருக்கு, நம்ம நடிச்சு காட்டுறோம். ஆமாம். என்ன தெரியுமா? என்னது? அவ்வளோதான். இதை 3 நாள் எடுத்தோம். இது 3 நாளா? என்ன எதனால தெரியல, நீங்க இயக்குனர் தான் கேட்கணும். அப்படியா? அது ரொம்ப ரசிச்சு எடுப்பாரு. ரொம்ப ரொம்ப ஸ்லோ. ரொம்ப ஸ்லோனா எப்படி ரிவர்ஸ்ல போவோம், அந்த அளவுக்கு ஸ்லோவா எடுப்பாரு. ஆனால் ரொம்ப டைம் எடுத்துப்பாரு ஒரு விஷயத்துக்கும். சொல்லுவேன், ஏன் இவ்வளோ ஸ்லோவாக எடுக்கிறீங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் ஒரு 4 நாள் சேவ் பண்ணலாமேனா. இல்லை, நான் எப்பவுமே அந்த ரொமான்ஸ் சீன்ஸ் எடுக்கும்போது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன், அது வர வரைக்கும் நான் விடமாட்டேன் அப்படின்னு எடுப்பார். அது இப்போது படத்தில் வருது, ஒரு பாடல் காட்சியாக வருது, அது அங்கங்கே வருது. ஓகே. அண்ட் ரொமான்ஸ் சீன் சொல்லும்போது ட்ரைலரில் நாங்கள் பார்த்தோம் ஒரு அழகான ரொமான்ஸ் சீன், முத்தக்காட்சியில் வேறு இருந்தது. அது சார்கிட்டையும் கேட்கும்போது அது ஓப்பனில் எடுத்தோம். ஸோ அது வந்து மக்களெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நாங்கள் வந்து ஏதோ ரொமான்டிக் சீன் எடுக்க போகிறோன்னு திரும்ப வந்துட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சீன் அப்போது எப்படி இருந்தது அது சொல்லுங்கள். ஏன்னா நிறைய ரீடேக் போயிருக்கோம், சார் கண்டிப்பாக ஏதாவது ஜோக் பண்ணியிருப்பாரு, உங்களை நடிக்க விடாமல் பண்ணியிருப்பாரு, அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? சுத்தமாக எங்கள் 2 பேருக்கு அது வரல. அப்புறம் இயக்குனர் எங்களை நடிச்சு காட்டினாரு. நான் வந்து ஹீரோயின் கேரக்டராகவும் அவர் வந்து என் கேரக்டராகவும் இருந்து நாங்கள் 2 பேரும் நடித்து காட்டி சரி இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணோம். படத்தில் ரொம்ப முக்கியமான சீன் அது, கதைக்கே ரொம்ப முக்கியமான சீன். ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னேன், அப்புறம் உண்மையாகவே எடுக்கணும் அப்படின்னாரு. இல்லை மகள் நிறைய படங்கள் சீட் பண்ணி தானே எடுக்கிறாங்க, சீட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு. அந்த இடத்துல எந்த விதமான ஒரு வல்காரிட்டியோ அது எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு பெரிய ஒரு மெச்சோர்ட் லவ்னு சொல்லலாம் இந்த படம். இது கதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர், மைத்திலிங்கிற மருத்துவர் வேடம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு யாரும் பிடிக்கும் அந்த சீன்? கண்டிப்பாக. ட்ரைலரில் நாங்கள் பார்க்கும்போது ஒரு ஷார்ட் வந்து நீங்கள் அப்படியே அவரை கண் கொட்டாமல் அப்படியே பார்க்குற ஒரு ஷார்ட்டாக இருந்தது. ஸோ அது படமாக்க அந்த விதம் பற்றி சொல்லுங்கள். அதை ஷூட் எப்படி எடுத்தாங்க, அந்த டைமில் நடந்த சுவாரஸ்யமான விஷயம் பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. Basically Magir sir set na or pin drop silence type of set, so I think we had more fun in promotions. But shooting spot le or serious ana okay prepared for the scene apdi the acting panno. I think that was the other coffee shop scene na, that coffee day. That also ஒரு நல்ல மூமெண்ட் le da adu varum. So டயலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சீனில். எனக்கு தான் நிறைய டயலாக்ஸு. அதுவும் 3 நாள் எடுத்தார் இந்த ஒரு காஃபி ஷாப். அதுவும் 3 நாள். ஓகே. சார் கிட்ட இருந்து ஏதாவது உங்களுக்கு நடிப்புக்கு டிப்ஸ் வந்ததா, இல்லை இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு? ஓகே, டிப்ஸ் வரல, பட் சருக்கு பார்க்க ஐ ஒன்லி லேர்ன் அ கப்புள் ஆஃப் திங்ஸ். என்னெல்லாம் எப்படிலாம் நடிக்கக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன். இல்லை அப்படி ஒன்றுமே இல்லை. பேசிக்லி ஹவு லைக் நிறைய டாபிக்ஸ் இருக்கும் மைண்டில், டென்ஷன்ஸ் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், லைக் நாட் ஜஸ்ட் ஆர் ஓன் பட் மக்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பட் அது அப்படியெல்லாம் ஒன் டே கூட செட்டில்
ஃபீல் ஆகல, பார்க்கவே இல்லை. அந்த டென்ஷனே வெளியே காட்டிக்காம மேன் ஆஃப் கூல். நாட் அட் ஆல். ஓகே சார், உங்களை பற்றி தான் தேங்க்யூ. ஓகே, இப்போ சொல்லிட்டு இருந்த மாதிரியே உங்களுக்கு பொது பணியும் அங்கே வேலை இருக்குது. ஒன்று தொகுதியில் இருப்பீங்க, இல்லைனா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பீங்க. ரெண்டுத்துக்கும் நடுவில் கதை எங்கே கதை கேட்குறீங்க? கதை கேட்க டைம் இருக்கா? எப்படி டைம் அலாட் பண்ணுறீங்க? இல்லை, இந்த படம் வந்து 2019 ஆரம்பித்த படம் அது. ஸோ அப்போ டைம் இருந்துச்சு எனக்கு. 2019 தடம் நான் பண்ண வேண்டிய படம் அது மிஸ் ஆகிடுச்சு. அதை மிஸ் ஆன மகள் கூப்பிட்டு எனக்கு கதை பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ டைம் எடுத்துக்கிட்டார், ஒரு 4 months 5 months எழுதுறதுக்கு டைம் எடுத்துகிட்டு. அப்புறம் வந்து அப்படி தான் இந்த டேக் ஆஃப் ஆச்சு. இந்த படம் முடிச்சுட்டு இந்த படத்துக்கு நடுவில் இந்த படத்தோட ஒரு முக்கியமான சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் தேர்தல் அறிவிப்பு வந்துச்சு. திருச்சியில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஆக்ஷன் சீனு, நானும் ஆரவும் நடிக்கிற சீன். அது போயிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக அங்கே அருண்ராஜா வந்தார் கதை சொல்கிறதுக்கு, நெஞ்சுக்கு நீதியோட கதையை சொல்கிறதுக்கு. அப்போது வந்து தேர்தல் தேதி அறிவித்தாங்க. அப்போ 2 பேருக்கும் பாய் சொல்லிட்டு போகிறேன், ஒரு 40 நாள் இருக்க மாட்டேன் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபுல்லாக பிரச்சாரம்லாம் முடிச்சுட்டு தேர்தல் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நாள் பிரேக் எடுத்துகிட்டு, ஏன்னா ஃபுல்லாக ஸ்கின் இதாகிடுச்சு, டேன் ஆகிடுச்சு. ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் நெஞ்சுக்கு நீதி படம் போய் பண்ணிவிட்டு அது 40 நாள் அது ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஐயோ கழகத்தலைவன் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி திருப்பி இந்த படத்துக்கு வந்தேன். இன்னொன்று அந்த இடைவேளை தேவைப்பட்டுச்சு. ஏன்னா படத்தில் வந்து 2 கெட்டப். 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருவும் மையும் மீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 8 வருஷத்துக்கு பிறகு மீட் பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு சின்ன லுக் சேஞ்ச் தேவைப்பட்டது. ஸோ அதுக்கும் அந்த டைம் தேவைப்பட்டுச்சு. ஓகே, கதைகள் நான் இயக்குநர்கள்லாம் தேடி போகிறேன். சில கதைகள் நம்மளை தேடி வரும். நான் இப்போ வித்தியாசமான இயக்குநர்கள், வித்தியாசமான கதைக்களம் அதை தேடிட்டு இருக்கேன். இப்போது கதைக்களம்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு கதை அது கொஞ்சம் மொக்க கதை உங்களை, ஆனால் என்னமோ உங்களுக்கு பிடிக்கல, ரொம்ப நல்லா கூட இருக்கு ஆனால் உங்களுக்கு பிடிக்கல, பட் நீங்கள் அதை சமாளிக்கிறீங்க. எப்படி சமாளிப்பீங்க? ஜஸ்ட் ஒரு 2 கதை கேட்டுட்டு சமாளிக்கிறீங்க. அது எப்படி சமாளிக்கிறீங்க? நான் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படி வேற என்ன சொல்ல முடியும்? ஓகே, சூப்பர். அண்ட் உங்களோட ஸ்கிரிப்ட் எல்லாமே ஹீரோக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற எல்லாருக்குமே ஈவனான ஸ்பேஸ் இருக்குது. அந்த மாதிரி சூஸியாக இருப்பீங்களா? இந்த மாதிரி தான் என்னோட படம் இல்லை, வில்லன் அதுக்கு நம்ம யாருக்கு எதிர்க்க சண்டை போடுறோமோ அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதில் மகிழ் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தோட அந்த ஆரவ் பண்ணுற கேரக்டர் வந்து யாரை பண்ண வைக்கலாம் அப்படின்போது மகிழ் நீங்களே நடிச்சிருங்க மகிழ், ஏன்னா அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம படம் நடிச்சிட்டு இருக்காரு, நீங்களே நடிச்சுங்க மகிழ் அப்படின்னா அவர் வந்து இல்லை நான் நடித்தா அது வந்து தப்பாக பேசுவாங்க, ஏன்னா ஒரு இயக்குனராக அந்த கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் நடிக்கிறதுனால என்னோட கேரக்டர் நான் ஸ்ட்ராங்காக எழுதிக்கிட்டேன்னு நினச்சிவாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி தான் ஆரவ் உள்ளே வந்தப்பில் என்னோட படங்கள் நான் செலக்ட் பண்ண ஸ்கிரிப்ட்ஸு என்னோடய இயக்குனர்கள் அவங்கக்கிட்ட நான் ஒப்படைச்சிருவேன். எல்லாருக்கும் ஈக்குவல் கொடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த கதைக்கு ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கணும் ஒரு கேரக்டர்ஸும். ஓகே, அண்ட் இது உங்களுக்கு சீன்ஸில் கண்டிப்பாக தமிழ் டயலாக் கொஞ்சம் ஏதாவது அதிகமாக இருந்ததா, இல்லை எந்த சீன் கொஞ்சம் அதிகமாக உங்களே வேலை வாங்கின மாதிரி இருந்தது? சார் சொன்ன மாதிரி ஒரே ஒரு சீன் தான், ஆனால் 3 நாள் எடுத்தோம். சரி, நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அதில் டயலாக் பார்ட் வாஸ் அவ்வளோ கஷ்டம் இல்லை, பிகாஸ் ஹேபிட் ஆயிடுச்சு. தமிழ் டயலாக்ஸ் ஸ்டடி பண்ணி மெமரைஸ் பண்ணி பேசணும், தெலுங்கு டயலாக் ஸ்டடி பண்ணி மெமரைஸ் பண்ணி பேசணும். பட் தமிழ் எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் ஈஸி தான், பிகாஸ் மை நேபர்ஸ் வர் தமிழியன்ஸ் இன் பெங்களூர். ஸோ நான் நிறைய தமிழ் கேட்டேன், அவங்க வீட்டிலே தான் ஐ யூஸ் டு கோ ஆல் த டைம். ஸோ ஒரு ஏலியன் லாங்குவேஜ் இல்லை எனக்கு தெரியும். பட் கஷ்டப்படி சீனாக ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் சீன் இருக்குது, அதில் டயலாக்ஸ் இல்லை ஹார்ட்லி இருக்கு, பட் கற்றுக்கிட்டே இருக்கும். ஆமாம், அது சீன் ரொம்ப பாவமாக இருந்துச்சு. நான் நினச்சேன் இன்னைக்கு போனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திருப்பி வரமாட்டாங்க ஷூட்டிங்க்கு, அப்படிதான் நினச்சேன். நானும் ஆரவும் இருந்தார் அந்த சீனில். அது ஒரு மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக அவங்கள மேன் ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு சீன், ஒரு ஆக்ஷன்னே சொல்லலாம். அவங்க உடம்பு ஃபுல்லாக அடிபட்டு தரையில் போட்டு பொருளை வச்சு புழுதி 3 கார் இருக்கும், 3 காரும் சுற்றும், அந்த மண்ணெல்லாம் அவங்க மேலே வந்து விழுந்து அதையும் 3 நாள் எடுத்தாருங்க அவர். நான் வந்து அது ஆனால் இவங்க எதுவுமே அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நானும் ஆர்வமே பார்ப்போம், என்ன இப்படி எடுக்கிறாரு. நான் மகிழ்கிட்ட சொல்லியிருக்கேன், சொன்னேன் பாவம் என்னங்க பாவங்க, என்ன இவ்வளோ எடுக்கிறீங்க, அதை திருப்பி எடுத்துகிட்டு இருந்தேன். எவ்வளோ வாட்டி தான் பண்ணுவாங்க அவங்க. வேற யாராவது ஹீரோயினாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மூஞ்சி காட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க டெடிகேஷன் லெவல்.
சூப்பர். இப்போ ஹீரோயின் அவங்களோட சொல்லும்போது இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறையா இருக்குது. உங்களோட அந்த சீன் கொஞ்சம் ரத்தம் சொட்டு அப்படி நீங்கள் இதெல்லாம் ட்ரைலரில் பார்க்குறோம். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதெல்லாம் பற்றி படமாக்குன விதம் சொல்லுங்கள். உண்மையாக அடிபட்டு இந்த கதை உண்மையாகலாம் அவன் அடிப்படலைங்க. நாங்கள் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் படத்தில் ஒரு 10 minutes வருது. அது பயங்கர, அதுவே ஒரு கதை, அதுவே ஒரு ஸ்டோரியாக எடுத்தார். அது ஒரு 10 நாள் பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு பாழடைஞ்ச ஒரு ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரி கொஞ்சம் ரெடி பண்ணி, ஏன்னா அங்கே ஒரு 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 ஷூட்னா ஒரு ஃபைட் சீன்ஸ்னால் வந்து எப்படியும் ஒரு 300-400 பேர் இருக்கணும். அங்கே எங்கே கால் வச்சா எங்கே உடையும் அப்படின்னே தெரியாது. And the nails and all there also, no? எல்லாருக்குமே காயப்பட்டிருக்கு அப்படி. ஆமாம். அப்புறம் ஃபுல்லாகவே துருப்பிடிச்சு இந்த ரஸ்ட்டு. ஸோ ஃபைட்மெண்ட்லாம் 2-3 பேருக்கு அடிபட்டுச்சு. 3 பேர் 2 கேமரா மாஸ்டர்ஸ்லாம் சில ஒரு கீழே விழுந்துட்டாங்க மேலேருந்து. அதெல்லாம் நடந்துச்சு. ஸோ ரொம்ப ப்ரிகாஷன்லாம் எடுத்துகிட்டு தான் நாங்கள் எடுத்தோம். ஆனால் ரொம்ப பயமாக இருந்துச்சு அது எடுக்கும் போது. அந்த 10 நாளும் ரொம்ப பயம். அதில் கொஞ்சம் ஃபயர் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப நான் பயந்தேன். என் முன்னாடியே கொஞ்சம் தீப்பிடிச்சு எறிகிற மாதிரிலாம் இருக்குது படத்தில் வரும். ரொம்ப நான் நடித்ததுலேயே ரொம்ப வயலண்டான படம் தான் அது. இந்த படம் தான். இவ்வளோலாம் அடிபட்டதே இல்லை எந்த படத்துலையும். நிறையா ரன்னிங் சேசஸ் நிறையா எடுத்தோம். அதுவும் பில்டிங் டு பில்டிங் ஜம்ப் பண்ணுற மாதிரிலாம் எடுத்தார். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் அந்த கேரக்டருக்கும் அந்த கதைக்கும் தேவைப்பட்டது. அண்ட் இப்போ சொல்லும்போது ஸ்டார்டிங் ஓகேலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அது பயங்கர காமெடியாக ஃபன்னாக ரிலாக்ஸாக இருக்கும். அப்படியே அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. மனிதனில் ஒரு ரோல், அப்புறம் சைக்கோவில் ஒரு அழகான ஒரு ரோல். அது ஒவ்வொன்றுமே நீங்கள் வேறு வேறையாக ட்ரை பண்ணுறீங்க. ஒரு இது ஓகே ஃபைன், நம்ம அதை ஜஸ்ட் ட்ரையல் தானே பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லா ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. எனக்கு ஆக்சுவலாக அது போர் அடிச்சிருச்சு. அந்த காமெடி, ஒரு ஹீரோயினோ, ஒரு ஃபாரின் சாங்கு, செகண்ட் ஹாஃப்ல லவ் ஃபெயிலியர், அதுக்கு ஒரு குத்து சாங்கு, பாரில் உட்காந்து ஒரு குத்து சாங்கு, அது போர் அடிச்சிருச்சு, எனக்கு சலிச்சிருச்சு. நான் அதை தான் ரொம்ப இஷ்டமாக பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு மனிதனுக்கு அப்புறம் அது கிடைச்ச வரவேற்பு. இப்போ நல்ல இயக்குநர்கள்ட்ட வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் தான். மிஷ்கின் சார் படங்கள், அஞ்சாதேலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அந்த சைக்கோ, அந்த கண் பார்வையற்றவன் அப்படிங்கும்போது அது ஒரு சேலஞ்ச் இல்லை. அதில் என்ன பண்ண போகிறோம்? மிஷ்கின் சார் படத்தில் ஒரு ஸ்டைல் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படம் நடந்துச்சு. அடுத்த படம் அந்த மாமன்னன் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது பயங்கர இன்டென்சிபிள் ஃபிலிம். அது எல்லாரும் வெயிட் பண்ணுறதோட அப்டேட்காக இன்னும் ஷூட்டிங் முடியல. அதான் அப்டேட்டு. 120 நாள் எடுத்திருக்காரு. இப்போ 2 நாள் ஷூட் பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்காரு. இது மகிழ் 70 days சொன்னார். 70 daysல முடிச்சிட்டாரு. பட்ஜெட்குள்ளே முடிச்சு 3 நாளாக ஒவ்வொரு சீன் எடுத்தாலும் 70 daysக்குள்ள அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும், எனக்கு இது வந்து விருப்பம் அப்படின்னு ஒரு நடிகனுக்கு அது ஒரு தேவைப்படும்ல. எனக்கு இந்த ரோல் எப்பயுமே கனவாக இருக்கும் அப்படின்னு. என்ன ரோல் அது? நான் நடித்த படங்களேவா இல்லை வேற ஏதாவது ஒரு படம்? நிறைய படங்கள் பிடிக்கும் எனக்கு. பிரமிப்பாக இருக்கும் சிலரோட நடிப்பு பார்க்கும்போது. தனுஷோட ஆக்டிங், தனுஷ் சார் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். வட சென்னை, திருச்சிற்றம்பலம், அவருடைய அதனால சீரியஸாகவும் பண்ண முடியும், அந்த ஹியூமராகவும் பண்ண முடியும்ல. வட சென்னையில் ஒரு ஆக்டிங் இருக்கும். அசுரன். இப்போ ரீசெண்டாக வெந்து தணிந்து காடலில் வந்து சிம்பு சாரோட ஆக்டிங் பிக்சர் பயங்கர நேச்சுரலாக அந்த ஸ்லாங் பேசிக்கிட்டு, உடம்பை வருத்திக்கிட்டு, 2 கெட்டப் போட்டுக்கிட்டு, அந்த சின்ன வயசுலேருந்து நம்பகத்தன்மையாக ஒரு படம் பண்ணாங்கல்ல, அந்த காம்பினேஷன். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரோல் பண்ணணும்னு ஆசை இருக்கா? பெரிய சேலஞ்சு. அதுக்கு அந்த இயக்குனர் அமையணும். அது கௌதம்னா அது சிம்புக்கு தனியாக ஒரு மேஜிக் ஒன்று ஒர்க் அவுட் ஆகுது. அது நான் கௌதம்கிட்டையும் சொன்னேன், சிம்புடி சொன்னேன். உங்கள் 2 பேர்னால அது எக்ஸ்பெக்டேஷன் அதிகம். ஏன்னா விண்ணை தாண்டி வருவாய்க்கு வர படம் அந்த காம்பினேஷனில் அச்சம் என்பது மடம் இடம் நல்லா போச்சு. ஸோ இந்த படம் எல்லாத்தையும் விட ஒரு பெட்டர்மெண்ட்டாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸ்கிரிப்ட். உங்களுக்கான ரோல் ரொம்ப ஐ திங்க் மோஸ்ட் ட்ரீம் ரோல் சொல்லணும்னா மேபி ஒரு பயோபிக், சம்திங் லைக் தட். அது ரொம்ப மேபி லைக் அன் ஆக்ட்ரஸ், யூனோ, ஓல்ட் ஆக்ட்ரஸ், சம்திங் லைக் தட். பட் இமீடியட் என்ன பண்ணணும்னா எனக்கு ஒரு டான்ஸ் படம் பண்ணோம். பிகாஸ் என்னோட பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் இஸ் டான்ஸ். ஐம் அ டான்ஸர் ஆக்சுவலி. ஸோ ஐவ் ட்ரெயின்ட் இன் ballet for 8 years. ஸோ தட் இஸ் மை my most, that's the best part. So dance படம் பண்ணோம். ஓகே, இந்த படத்துல டான்ஸ் ஏதாவது இருந்ததா? இல்ல சார் சின்ன சின்ன மான்டாஜ் ஸ்டெப்ஸ் இருந்துச்சு.
மற்றபடி ரொம்ப பெருசாக தேவைப்படல. நான் டான்ஸ் ஆடியே ரொம்ப நாள் ஆச்சு. இல்லைன்னா டஃப் கொடுத்துருப்பீங்களா சார்? ப்ரொஃபஷனல் டான்ஸர் சொல்லிட்டாங்க. நமக்கு டான்ஸே வராது. கண்டிப்பா அவங்கள ஆட விட்டு வேணா பார்த்துக்கலாம். நைஸ். ஓகே சார், இப்போ இந்த கழகத் தலைவன்ல இருந்து ஆஸ் அ ஆடியன்ஸ் நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? மகிழ் திருமேனி சார் படங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவரோட படங்கள் வந்து ரசிகர்கள் என்ன எதிர்பார்த்துட்டு வராங்களோ அது இந்த படத்தில் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் ஒரு 2 கெட்டப்பில் வரேன். அது இது வரைக்கும் நான் எந்த படத்துலையுமே ட்ரை பண்ணாதது. ப்ளஸ் ஒரு நல்ல அழகான க்யூட் ரொமான்ஸ், ஒரு மெச்சூர்ட் லவ், கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது படத்தில். ரொம்ப ஓவர் வயலன்ஸ்லாம் கிடையாது. சென்சார் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மகிழ் படத்தில் என்ன இருக்குமோ அது இந்த படத்தில் இருக்குது. ஓகே, அண்ட் நீங்கள் சொல்லுங்கள். இந்த படத்தில் வந்து இப்போது ஆடியன்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம இன்டர்வியூவோட கிளைமேக்ஸ் வந்துட்டோம். இப்போ ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் படத்தை பற்றின சில விஷயங்கள் ப்ளஸ் ஆனது. இந்த படத்து ஒரு க்ரைம் ஃபில்ம் அண்ட் மேக்கிங் புதுசாக இருக்கும். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி கிறிஸ்ப் அண்ட் நைஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபில்ம். ஒரு இன்டெலிஜென்ட் ஃபில்ம், நல்லா கேரக்டர்ஸ் இருக்கும். அண்ட் உதய் சார் ஆக்டிங் இன் திஸ் ஃபில்ம் ஐ திங்க் இஸ் கோன் பி அ பிக் ஸ்டாண்டிங் பாயிண்ட். ஸோ ஆமாம், ஒரு நல்லா என்டர்டெய்னிங் படம் இருக்கும். தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பர்ஃபெக்ட். முத்தக்காட்சி பற்றி அவர் சொல்லும்போது அதுதான் காமெடியாக இருந்தது. ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, மக்கள் வேணும்னே அந்த இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு மக்களுக்கெல்லாம் போர் அடிச்சு போச்சு. 3 நாள் அதே பார்ப்பாங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அந்த ரொம்ப க்ரௌட் ஆயிடுச்சு, நிறைய வேடிக்கை பார்க்க வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் யூனிட்டில் சொல்லி தெர்மோகால்லாம் பிடிக்க சொல்லி க்ளோஸ் பண்ணி தான் எடுத்தோம். அது என்னமோ நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? அப்புறம் என்னமோ நடக்குதுங்க. இல்லை, because they'll click a picture, no? That's the main thing. They'll click a picture of that and then it will be like கிளைமேக்ஸ் சீன், அந்த ஃபேக்ட்ரி சீன் பற்றியும் சொன்னார். எல்லாருக்குமே காயப்பட்டுச்சு அந்த ஃபேக்ட்ரியில். அது உள்ளே போய் அங்கே எடுக்கிற இடத்துக்கு போகிறதுக்கே வந்து ஒரு பெரிய ட்ராவல், ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். அது எது ஒரிஜினல் எது செட் போட்டிருக்காங்கன்னு தெரியாது. சில விஷயங்கள் வந்து செட்டாக இருக்கும், ஏன்னா அதில் உடைக்கிற மாதிரி ஃபைட்டில் உடைக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ ரொம்ப பார்த்து ரொம்ப நிதானமாக தான் அங்கே நடக்கணும். ஒரு 4 ஃப்ளோர் ஏறணும், ஃபுல்லாகவே அயன் தான். அதில் நிறைய துருப்பிடிச்சி அங்கங்கே ஓட்டை இருக்கும். நிறைய பேருக்கு அடிபட்டுச்சு. அதான் சார் சொன்னார், உங்களோட பாதை நீங்கள் எங்கே நடக்கிறீங்களோ அட்லீஸ்ட் ஒரு 10 பேரையாவது அதில் நடக்க விட்டு பார்ப்பேன், அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்குறதுக்கு அப்படின்னாரு. சீரியஸ்லி சரி சார். இந்த ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின், தமிழ் சினிமாவோட ப்ளஸ்ஸாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஹீரோயின்ஸோட ரோலாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ஐ திங்க் ஸ்கிரிப்ட்ஸ் நல்லா இருக்குது. ஸ்கிரிப்ட்ஸ் நல்லா. ஓகே, அண்ட் பர்ஃபெக்ட். கழகத் தலைவன் இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படத்துக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வெற்றி பெற என்னுடைய விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.